கூண்டோடு கைதாகும் திமுகவின் 14 அமைச்சர்கள். ஒருவன் திருடனாக இருக்கலாம், இருவர் திருடனாக இருக்கலாம். ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்கள் கூட்டமே திருடனாக இருந்தால் என்னதான் செய்வது என்ற கேள்விகளை தற்பொழுது நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தற்பொழுது கூறியுள்ளார். என்னதான் ஆட்சி? சென்னை உயர்நீதிமன்றத்தில் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு எதிராக வழக்குகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் விசாரணை செய்து வருகிறார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்து வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக விடுதலையும் செய்யப்பட்டனர். தற்பொழுது இந்த வழக்கை தானாக விசாரணை எடுத்து மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் விசாரணையை அமல்படுத்தி நடத்தி வரும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்ட அமைச்சர்கள் பெரியசாமி, தங்கம் தென்னரசு, கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான வளர்மதி போன்றவரும் தற்பொழுது நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டனர். இதில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக பொன்முடி அவர்கள் அவரது மனைவி ஜெயலட்சுமி அவர்களும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா 50 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் பிறப்பித்தது. 30 நாட்கள் கால அவகாசம் பொன்முடி அவர்களுக்கு கொடுத்திருந்த நிலையில் தற்பொழுது 15 நாட்கள் முடிவடைந்து விட்டது. இன்னும் 15 நாட்களில் புழல் சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. மீண்டும் இந்த விசாரணை இன்று காலை 10 மணி அளவில் தொடங்க இருக்கும் நிலையில் தற்பொழுது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மட்டுமல்லாமல் கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன், துரைமுருகன், KN நேரு போன்றவர்களின் வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கும் விசாரணைக்கு வர உள்ளது. இந்த வழக்கில் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆதாரங்கள் அனைத்தும் பொன்முடி அவர்களுக்கு எதிராக இருந்தது போல் மற்ற அமைச்சர்களுக்கும் எதிராக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அனைவரும் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய மரண அடியாகத்தான் இது இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதைத்தான் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, சட்டமன்ற தேர்தலிலும் சரி மிகப்பெரிய தோல்வியை மக்கள் கொடுப்பார் என்றும் அதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்றும் தற்பொழுது இணையதளத்தில் பேசியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களையும், இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட அமைச்சர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனை வழங்கலாம் என்பதையும் கூறுங்கள்.